இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஜட்ஜம்மா, இதுக்கெல்லாம் காரணம் இவதான். என் மனைவிய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இவ இப்படிலாம் பண்ணிருக்கா. இவளுக்கு தண்டனை கொடுங்க. அமைதியா இருங்க. ரகுராம் சார், கோர்ட்ல இப்படி கத்தாதீங்க, உட்காருங்க. சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண? நீயா பண்ணியா இல்ல உன்னை இப்படி செய்ய சொல்லி யாராவது தூண்டுனாங்களா? உண்மையை சொல்லு. அது மேடம், உண்மையை சொன்னா உனக்கு நல்லது, இல்லனா அதுக்கும் தண்டனை அதிகமாகும். மேடம், இத நானா பண்ணல. இது எங்க அத்தை. நான் தான் பண்ண சொன்னேன். ஜட்ஜம்மா, நான் தான் அவனை அப்படி நடிக்க சொன்னேன். எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அண்ணே, என்ன பண்ற? நீ வெளியே இருக்கணும் போனா, நீ ஜெயிலுக்கு போக கூடாது. அமைதியா இரு. மேடம், என் பேரு பசுபதி. இவன் என் பையன்தான். நான் தான் இவனை இப்படி நடிக்க சொல்லி மறைஞ்சிருக்க சொன்னேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த ரகுராம் குடும்பம் எங்களை பல தடவை ஏமாத்திட்டாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த ரகுராம் ஏமாத்தினான். இப்போ என் பையனுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். அது எங்க குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமா போச்சு. என் பையனும் அந்த பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான். அதுக்கு பழி வாங்க தான் என் பையனை இப்படி பண்ண சொன்னேன். இல்லங்க ஜட்ஜம்மா, இந்த ஆளு மட்டும் இல்ல, அந்த புவனேஸ்வரியும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கா. அவளும் தான் இதுக்கு காரணம். இல்ல ஜட்ஜம்மா, என் தங்கச்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளும் கார்த்திக் இறந்துட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. இதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? கார்த்திக் கொலை செய்யப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக நடித்து ஏமாற்றியதற்காக, அதற்கு தூண்டுதலாக இருந்ததற்காக கார்த்திக்குக்கும் பசுபதிக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஜானகி குற்றமற்றவர் என உறுதி செய்து இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. குரு, அப்பா. குரு, ரொம்ப நன்றி. சரியான நேரத்துல வந்து ஜானகியை காப்பாத்திட்டேன். சார், நீங்க இல்லைன்னா அவனை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிப்பா. அம்மா, எனக்கு எதுக்கு எல்லாரும் நன்றி சொல்றீங்க? நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனதே அப்பாதான். இருந்தாலும் நீ செஞ்சிருக்கிற உதவி பெரிய விஷயம். இதை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என் கையால உனக்கு சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. கண்டிப்பா வரேம்மா. இப்பதான் கேஸ் முடிஞ்சிருச்சுல்ல? சரிப்பா, நான் வரேன். வரேம்மா, வரேம்மா. போயிட்டு வாப்பா. டேய், நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் துணையா இருக்குடா. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. இப்ப எனக்கு இருக்கிற கவலை, நீங்க 2 பேரும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும்.
அம்மா, அப்பாவுக்கு கதிர் மேல கோவம் போயிடுச்சா? கதிர் மேல தப்பு இல்லைங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் கோவம் குறையல. எல்லாம் ஒரே நாள்லயே நடந்துறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். சீக்கிரமா பெரியப்பாவோட மனசு மாறும். இப்போ ஒரு நல்லது நடந்திருக்குல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படலாமே. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிடா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். இப்போ நாங்க கிளம்பட்டுமா? ஆமா, இருங்கம்மா. முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாப்பிட்டு போங்க, நான் சமைக்கிறேன். ஆ. ஐயோ தனா, போதும். மா, இந்தாங்கம்மா. மாயா, இந்தா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அத்தை. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. கதிர், சொல்லு மாயா. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஹாஸ்பிட்டலா? ஏன் கேக்குற? இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏய், சும்மா கிண்டல் பண்ணாத. முதல்ல சாப்பிட்டு பாரு. மா, சாப்பிடுங்க. வேற வழி இல்லையே பெரியம்மா, மாட்டிக்கிட்டோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சொல்லு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு தனா. ஆமா தானா, நான் கூட இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு நினைக்கல. நீ எப்போ இவ்ளோ நல்லா சமைக்க கத்துக்கிட்ட? நான் தான் சொன்னேன்ல, அம்மா சொன்னதை வச்சே நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அப்புறம் ஓனர் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்க தனா. நீ வீட்ல இருக்கும் போதே நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். அதான் இப்போ நல்லா செய்யறாளே பெரியம்மா, சாப்பிடுங்க. கதிர், உனக்கு எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரி. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுடா. இது வரைக்கும் என் கையால சமைச்சு அப்பா சாப்பிட்டதே இல்ல. அவருக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிட வைக்க முடியுமா? அவருக்கா? அவ்வளவுதானே, விடு. பெரியப்பாவை நான் சாப்பிட வைக்கிறேன்.